கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு வீட்டுல போய் 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்குன்னா லட்டு மாறிங்க. நீங்க எந்த வீட்டை வாங்கணும்னு இருக்கீங்களோ அந்த வீட்டை வாங்கிடுவீங்க. பக்கத்துல கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும், மெடிக்கல் காலேஜ் இருக்கும், பக்கத்துல டென்டிஸ்ட் ஒருத்தர் வச்சிருப்பார், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கும், கிளினிக் இருக்கும், இல்லையா ஒரு பெரிய காலேஜ் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், இந்த மாதிரி இடங்கள் இல்லைன்னா சிவபெருமானுடைய கோவில் பக்கத்துல இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். தாயாருடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும். வீட்டுல சின்ன சின்ன தேவையில்லாத பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். எந்த விஷயத்தையுமே தள்ளி போய் நடக்கும். எப்பவுமே கரெக்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலைமைகள்ல அதாவது ரொம்ப தள்ளி போய் நடக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்க பாத்துங்க. தேவையில்லாத ப்ரெஷர், தேவையில்லாத கோவம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த லெவல் 4ஆம் இடம் அப்படி இருந்ததுன்னா மெயினா உங்களோட ஹெல்த், நான் சொல்றது ஜீரணம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள். கன்னிராசியில பிறந்தவங்க மெயினா ரிலேஷன்ஷிப்லாம் கவனமா இருக்கணும். ரொம்ப ஃப்ரெண்டுங்க, ரொம்ப சொந்தங்கன்னு சொல்லி லாஸ்ட்ல அவங்களே பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பணம் வரும், லாஜிக்கலி வெரி ஸ்ட்ராங், எமோஷனே கிடையாது, பயங்கரமான ஒர்க்கஹாலிக்கா இருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதை நீங்க பார்க்கணும்ல. 10ஆம் இடத்துல குரு வேற இருக்கான், பயங்கரமா வேலை செய்ய வைப்பான். ஸோ பெரிய லாபம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. பொறுப்பாக பல காரியங்களை முடிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செட்டில் ஆகும். பணம், பொருளாதாரம், நிலபலன்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கால நிலைமை தான் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 80% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.